சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் கிருபையாய் மீண்டும் ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நீதிமொழிகள் 24 அதிகாரம் 10 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆபத்து காலத்தில் நீர் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகின்றது. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போய்விட்டால் நம்முடைய பலன் எல்லாம் குன்றி போய்விடுமாம், குறுகி போய்விடுமாம். வேதவாதித்தான் சொல்லுகிறது. எங்கு பார்த்தாலும் ஆபத்துகள் நிறைந்த ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அந்த காலகட்டத்துக்குள் நாம் வந்துவிட்டோம். குண்டுவெடிப்புகள், எங்கு பார்க்க யுத்தங்களின் சூழ்நிலைகள் குறைந்த பாடில பெருகிக் கொண்டுதான் இருக்கிறது. எங்கு எப்பொழுது என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாத ஒரு நிச்சயமற்ற காலகட்டத்துக்குள் நாம் வந்துவிட்டோம். இந்த சூழ்நிலை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? சோர்ந்து போய்விடக்கூடாது. இப்படிலாம் நடக்குது, இப்படிலாம் போயிடுச்சுதான், இனி என்ன பண்றது? ஒருவேளை இந்த யுத்தத்தின் நிமித்தமாய் பாதிப்புகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறிகள் வந்திருக்கலாம். வேலைகளை இழந்திருக்கலாம். வேலையிலே போராட்டங்கள் இருக்கலாம். எல்லா பக்கங்களும் இன்னைக்கு நெருக்கத்துக்குள்ள வந்து என்ன செய்வதென்று ஒரு கெட்டான சூழ்நிலையில் இருக்கலாம். கூட இருக்கிறவங்க கூட உங்களை சோர்ந்து போக பண்ணினாலும், அல்லது அநேகர் கேட்கிற கேள்விகளில் என்ன செய்ய போகிறாய், ஐயோ எல்லாம் இப்படி ஆகிவிட்டது என்பது இன்னும் அதிகமான சோர்வுகளை கொண்டு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், சோர்ந்து போக வேண்டாம். சோர்ந்து போய்விட்டோம் என்றால் நாம் எதுவும் செய்ய முடியாதபடி முடங்கி போய்விடுவோம். வேதத்திலே 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2 அதிகாரத்திலே எலியாவை தேவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த நாள் வந்த பொழுது அவர் பின்பற்றி வருகிற எலிசா எந்த விதத்திலுமே சோர்ந்து போகவில்லை. எலியா சொல்லுகிறார், பெத்தில் மட்டும் நான் போகும்படி ஆண்டவர் சொல்லுகிறார், நானும் கூட வருவேன். அப்பொழுது கூட உள்ள அங்க அந்த பகுதியில் உள்ள தீர்க்கதரிசியின் புத்திரர்களே எலிசாவை சோர்ந்து போக பண்ணுகிறார்கள். ஆனால் எலிசா சொல்லிவிட்டார், எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் சும்மா இருங்கள். எரியோவுக்கு போகும்பொழுது இதே சம்பவம் நேரிடுகிறது. யோர்தானை கடந்து போகும்படியாய் எலியா போகும் பொழுதும் தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் கூட இருக்கிறவர்கள், அங்க இருக்கிறவர்கள் எல்லாரும் சோர்ந்து போகப்படுகிறார்கள். உன் எஜமான இன்னைக்கு ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறாராமா, நீ என்ன செய்ய போகிறாய்? தெளிவாக எலிசா சொல்லிவிட்டார், நீங்கள் சும்மா இருங்கள், எனக்கு தெரியும். அநேக நேரத்தில் அநேகர் கேட்கிற கேள்விகள் நம்மை சோர்ந்து போக பண்ணுகிறது. உன் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டாதா, உன் குடும்பம் இப்படி ஆகிவிட்டாதா, உன் வேலை இப்படி ஆகிவிட்டா, உன் படிப்பு, பல விதத்தில் கேட்கும் பொழுதெல்லாம் இன்னும் அதிகமாய் உடைக்கப்படுகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட கேள்விகளை மனிதர்கள் கேட்டுக்கொண்டுதான் இருப்பார்கள். அதை மாற்ற முடியாது. அருகில் இருக்கிறவர்கள், உறவுகள் கூட நமக்கு கேள்விகள் கேட்கும் பொழுது சோர்வுகள் வரக்கூடிய நிலைமை உண்டு. ஆனாலும் அந்த சூழலிலும் சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவர் சொல்லுகிறார். உறுதியாய் கர்த்தரையே சார்ந்து நாம் அவரை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் பலப்படுத்துவார். சூழ்நிலைகளை மாற்றுகிற மேற்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுத்து நடத்த ஆரம்பித்து விடுவார். ஒரு சகோதரன் வியாதிப்பட்டு படுத்து விட்டான். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. எல்லோரும் இந்த வியாதி வந்துருச்ச, உனக்கு போய் இப்படி நடந்துருச்சப்பா, நல்லா ஓடிட்டு இருந்தா இன்னைக்கு முடக்கி போட்டு ஒவ்வொருத்தரும் பேசுற காரியங்கள் இன்னும் சோர்வுக்குள் அவர் போய்விட்டார். எல்லாரும் சொல்லும்போது உனக்கு போய் வந்து விட்டதுன்னு சொல்லும் போதெல்லாம், ஆமாண்டவரே எனக்கு போய் இப்படி ஆயிடுச்சுது, எல்லாரும் கேட்கிறாங்களே, நான் எதிர்பார்க்கவே இல்லையே, மருத்துவமும் சரியாக எடுபடவில்லைன்னு சொல்வது சோர்வுக்குள்ள ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகள், இந்த கேட்கிற ஒவ்வொரு பார்க்கிற பார்வைகள், கேள்விகள் சோர்வுக்குள் கொண்டு போக ஆரம்பித்தது. ஒரு நாள் அவர் படுத்திருக்கும் பொழுது அவர்கள் ஒரு சிந்தனை தோன்ற ஆரம்பித்ததாம், இப்படி கேள்வி கேட்கிறவர்கள் நிமித்தம் தானே நமக்கு என்ன அதிகமாக சோர்வு வருகிறது, யாரும் என்னை பார்க்க விரும்பவில்லை, என்னை பார்க்க வர வேண்டாம் என்று சொல்லி எல்லாவற்றையும் அப்புறப்படுத்திவிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார். ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க ஆரம்பித்தார். அதன் சோர்வை நீக்கி பலனை கொடுக்க ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் ஆபத்தான காலத்தில் நான் இருந்தாலும் கூட எனக்கு பலன் கொடுக்கிற தேவன் இருக்கிறார், என்னை திடப்படுத்துகிற தேவன் இருக்கிறார், என் சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் இருக்கிறார் சொல்லி அதை தியானிக்க தியானிக்க சோர்வு அவரை விட்டு அகன்று போனது. சோர்வு விலக விலக ஒரு புது பலன் அவரை அறியாமல் இந்த சரீரத்துக்குள் வந்ததாம். ஒரு சோர்வினால் சரீர பலத்தை அழிக்க கூடுமானால், குறைக்க கூடுமானால், அந்த சோர்வு விலகும் பொழுது நிச்சயமாக சரீரத்தின் பலன் கூட ஆரம்பிக்கும். இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு உற்சாகமாய் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தார். நடந்தது என்ன? அந்த சூழ்நிலை அப்படியே மாறினது. மீண்டுமாய் எழுந்தார், நடந்தார், ஓடினார். இன்று தனது பணியை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுகிறது. ஒருவேளை படுத்த படுக்கையாய், முடக்கப்பட்ட நிலைமையால், புறக்கணிக்கப்பட்ட நிலைமையால், மற்றவர்கள் உங்களை அற்பமாய் எண்ணுகிற நிலைமைக்கு உங்கள் வாழ்க்கை நிலைமை மாறிவிட்டாலும் கூட சோர்ந்து போக வேண்டாம். உங்களை பலப்படுத்துகிற, சத்துவத்தை பெருக பண்ணுகிற, தூக்கி நிறுத்தி மகிமைப்படுகிற தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவரை மட்டும் சார்ந்து கொண்டு தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை ஒருபோது வீணாக போகாது.
முடியாது. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளை தந்திருக்கீங்க. சோர்வுகள் நிறைந்த நாட்கள், எங்கு போனாலும் சோர்ந்து போகிற செய்திகள், எங்கு போனாலும் கேட்கும் பொழுதெல்லாம் உள்ளத்தை உடைக்கிற காரியங்கள், இப்படிப்பட்ட இக்கட்டான ஆபத்து நாட்களில் நாங்கள் இருக்கிறோம். ஆனாலும் நீர் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் சொல்லியிருக்கிறேன். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போன எங்கள் பலன் குறுகி போய் விடுமே. இந்த நாட்கள் யாரும் சோர்ந்து போகாதபடி, ஒருவேளை சோர்ந்து போன பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேரிடுமானால் உடைய வலதுகரம் அவர்களை பிடிக்கட்டும். தட்டி கொடுத்து தூக்கி நிறுத்தி தைரியப்படுத்தி துணை நிற்கிறேன் சொல்லுங்கப்பா. இந்த நாளில் அந்த கிருபை உண்டாவதற்காக நன்றி. துதி கனமை நமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சோர்ந்து போக வேண்டாம். சோர்ந்து போனால் இன்னும் உள்ளதையும் நாம் இழந்து விடுவோம். சரீர பலனும் ஒன்றுமில்லாமல் போய்விடும். சோர்ந்து போவதற்கு பதிலாக ஆண்டவரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளுவோம். எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி உற்சாகமாய் முன் செல்லுவோம். சோர்வையும் நாம் ஜெயிப்போம். அதோடு மட்டுமல்ல, சூழ்நிலையும் நமக்கு மாறுவதை பார்ப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.